சித்தர் வணக்கம். உலக தமிழ் அறிவாளிகளே, சித்தர்களின் அருளால் நலமுடன் பல்லாண்டு வாழ்வோம். டாக்டர்ஸ் நேரம் ஊடக ரசிக பெருமக்களே, இன்றைக்கு சித்தர்கள் தந்திருக்கிற ஒரு அதிசயமான படைப்பை பற்றி உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். என்னுடைய அனுபவத்தில் நேற்றைக்கு அதனுடைய பலனை கண்டு அதிலே மகிழ்ந்தேன். ஆகையினால் இன்றைக்கு அதை பற்றி சொல்ல வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு வந்தது. அந்த தயாரிப்புக்கு பெயர் அயநெய். அயம் என்றால் குளிர்ச்சி, நெய் என்றால் எண்ணெயில இருந்து உருவாக்கப்பட்ட நெய் போன்ற ஒரு பாகம். அயநெய் அப்படி நெய் போலவே இருக்கும். அயநெய் அது முறைப்படி சித்த மருத்துவ உரிமம் பெற்ற ஒரு தயாரிப்பு. அது எப்படி தயாரிப்பது, அதனுடைய பலன் என்ன? ஒன்று, 3 பொருள்கள் அதற்கு தேவை. ஒன்று, நல்ல சுத்தமான நல்லெண்ணெய் 600 மில்லி, 300 கிராம் வெள்ளை குங்கில்யம், 100 மில்லி சோற்றுக்கற்றானுடைய சாறு. முதல்ல என்ன பண்றோம், இந்த நல்லெண்ணெய் அடுப்பில் ஏற்றி இது ஒரு 95 டிகிரிக்கு மேலே சூடாகாமல் அந்த சூட்டை கட்டுப்படுத்தி கொண்டு அதிலே சோற்றுக்கற்றானுடைய சாறை சேர்த்து கிண்டிக் கொண்டே இருந்தால் இந்த சோற்றுக்கற்றானுடைய சாற்றினுடைய நீர்மயம் முழுதுமாக மறைந்து அது எண்ணெய் முழுமையாக சோற்றுக்கற்றாழை சேர்ந்த நெய்யாக நல்லெண்ணெய் உருவாகிவிடும். அந்த நல்லெண்ணெய் வடித்து எடுத்துக்கொண்டு வெள்ளை குங்கிலியத்தை தயாரிக்க வேண்டும். இந்த 300 மில்லி 300 கிராம் வெள்ளை குங்கிலியத்தை சுத்தி செய்வது எப்படி? 300 கிராம் வெள்ளை குங்கிலியத்தை சுத்தி செய்வதற்கு 3 இளநீர் தண்ணீர் போதும். 3 இளநீரை உடைத்து அதனுடைய தண்ணீரை எடுத்து அதை ஒரு எவர் சில்வர் பாத்திரத்தில் வைத்து சூடு பண்ணி அது நன்றாக கொதிக்கிற சமயத்தில் இந்த வெள்ளை குங்கிலியம் 300 கிராமை அதில் போட்டு அதை அப்படியே கிண்டிக் கொண்டே இருந்தால் அந்த வெள்ளை குங்கிலியம் முழுதும் அந்த இளநீருக்குள்ளே சேர்ந்து அப்படியே ஒரு பசை போல மாறிவிடும். ஒரு சிறிது நேரம் அதை அப்படியே கிண்டி எடுத்து பிறகு அடுப்பை நிறுத்திவிட்டு அதை ஆற வைத்து வடித்து எடுத்தால் அது சுத்தி செய்யப்பட்ட வெள்ளை குங்கிலியம். இந்த வெள்ளை குங்கிலியத்தை நாம் கல்வத்தில் இட்டு அரைத்து 300 கிராம் எடுத்துக்கொள்ள வேண்டும். சோற்றுக்கற்றாழை சாரோடு சேர்த்து தயாரிக்கப்பட்ட அந்த நல்லெண்ணெய் 600 மில்லி எடுத்துக்கொண்டோம். ஒரு பாத்திரத்தில், பெரிய பாத்திரத்திலே குளிர்ந்த தண்ணீரை எடுத்துக்கொண்டு இப்பொழுது நம்ம அயநெய்யை செய்ய போகிறோம். என்ன பண்ணணும், இந்த சோற்றுக்கற்றாழை சாரோடு சேர்ந்து உருவாக்கப்பட்டிருக்கிற சோற்றுக்கற்றாழை நல்ல நெய் இருக்கிறது, நல்லெண்ணெய், அதை அடுப்பில் இட்டு சூடு பண்ண வேண்டும். மிக முக்கியம், சூடு செய்கிற போது எண்ணெய் கொதித்து விடக்கூடாது. ஒரு 90-95 டிகிரியை மிகாமல் சூடு பண்ணிவிட்டு அதிலே நாம் ஏற்கனவே சுத்தி செய்து வைத்திருக்கிற வெள்ளை குங்கிலியத்தை அதிலே போட்டு அதை அப்படி கிண்டிக் கொண்டே இருந்தால் மொத்த வெள்ளை குங்கிலியமும் இந்த 300 கிராம் வெள்ளை குங்கிலியம் அந்த 600 மில்லி நல்லெண்ணெயிலே கலந்து விடும். நன்றாக கலந்த பின்னால் ஒரு பாத்திரத்தில் தண்ணீர் எடுத்து வைக்கணும்னு சொன்ன பாருங்க. ஒரு எவர் சில்வர் பாத்திரத்தில், வாயகன்ற பாத்திரத்தில் தண்ணீர் எடுத்து அந்த தண்ணீருக்குள்ளே இந்த நல்லெண்ணெயில உருக்கி இருக்கிற வெள்ளை குங்கிலியத்தை அதில் ஊற்றி அப்படி கிண்டினால் அது நெய் போல அந்த தண்ணீரிலே மிதந்து கொண்டிருக்கும். அதை அப்படியே கடைந்து 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 நெய்யாக அதை எடுத்துக்கொள்ளலாம். அதுதான் அயநெய். நேற்று நடந்தது என்ன, ஒரு 500 லிட்டர் பிகு என்கின்ற அந்த பர்பிங் இன்டைஜஷன் கேஸ்ட்ரைட்டிஸ் அண்ட் அல்சர் என்றனுடைய சுருக்கமாக பிகு என்கின்ற அந்த டானிக்கை தயாரிப்பதற்கு அடுப்பிலே அது கொதித்து கொண்டிருந்தது. 500 லிட்டர் அது மூடி இருந்தது. அதை கிண்டி விட்டு கொண்டிருக்கிறவர் ஏதோ காரணத்துக்காக கொஞ்சம் எட்ட போய்விட்டார். கொஞ்ச நேரம் எட்ட போனாலும் அடிபிடித்து விடும் என்பது எனக்கு தானே தெரியும். உடனே நான் அதை அடி பிடித்து விடக்கூடாது என்பதற்காக அந்த மூடி அப்படி நகர்த்தினேன். அப்போ அந்த உள்ளே இருந்த ஆவி என்னுடைய கையிலே அடித்து அப்படியே செவந்து விட்டது. கை முழுக்க என்ன இருக்கும், இவ்வளோ பெரிய கொப்பளமாக இருக்கும். இந்நேரம்
அயனை இல்லாமல் இருந்திருந்தான். அதை என்ன பண்ண, உடனே அயனையை எப்பொழுதுமே சேமிப்பது நம்ம ரெஃப்ரிஜிரேட்டரில் சேமித்திருப்போம். அயனை எடுத்து தடவினே, கொப்பளமே இல்லாமல் அது முழுமையாக மறைந்து விட்டது. என்ன இதனுடைய அதிசயம் என்ன? நம்ம வீட்டில் இருக்கோம், குக்கரில் ஒன்று வந்து கொண்டிருக்கோம், பக்கத்தில் வானல்ல ஒன்று தயாரித்து கொண்டிருப்போம். கிண்டும் போது நம்ம அறியாத அந்த கையால் அடிச்சிடும், உடனே கொப்பளம் போட்டு வெந்துடும். குக்கரை தரப்போ இருக்கிற ஆவி சூடாக வந்து அடித்து விடும். சில நேரத்தில் கொதித்து கொண்டிருக்கிற தண்ணீரை, கொதித்து கொண்டிருக்கிற காப்பியை, டீயை மேலே கொட்டி கொள்ள நேரிடும், வெந்துடும், அப்படியே புண்ணாகிவிடும். இந்த புண்ணுடைய தோல் கொப்பளம் போட்டு வழட்டி விட்டால் அது வெள்ளை நிறமாக அந்த தோல் திரும்ப வருகிற வரையில் மிக விகாரமாக இருக்கும். பலருக்கு அது வெள்ளை நிறமாக இருந்து விடுவது மாறுவதே இல்லை. அப்படி வெப்பத்தினாலே, ஏன்னா இது வீட்டில் இருக்க வேண்டும், ஒவ்வொரு வீட்டிலும் இதை தயாரித்து வைக்க வேண்டும். அயனை ஒரு ஆபத்து பார்ந்தவர். ஒரு சூடுபட்டது, ஏதோ ஒரு வெப்பம் பட்டு அந்த இடத்துல ஒரு கொப்பளம் வரப்போகிறது, வேக்காடு வந்து விட்டதுன்னா அதை உடனே அந்த கொப்பளம் வராமல், வேக்காடு இல்லாமல் தடுப்பதற்கு மிகச்சிறந்த தயாரிப்பு இந்த அயனை. உடனே உடம்பு பூரா ஒரு தீக்காயத்தோடு இருக்கிறவங்கன்னா அயனையை தடவுகிறேன் என்று செய்யக்கூடாது. மருத்துவமனைக்கு செல்ல வேண்டும், முறையாக மருத்துவம் பார்த்து கொள்ள வேண்டும். இது அங்கங்க கையிலோ காலிலோ வயிற்றிலோ எங்கோ அந்த ஆவி பட்டு விட்டால், சுடு தண்ணீர் மேலே கொட்டி விட்டால், அப்பொழுது உடனடியாக இந்த எரிச்சல் போவதற்கு, உடனடியாக அந்த கொப்பளம் வராமல் தடுப்பதற்கு உதவுகிற ஒரு அருமையான தயாரிப்பு தான் சித்தர்கள் நமக்கு தந்திருக்கிற அயனை. தயாரிப்போம், அதனுடைய பலனை அனுபவிப்போம், தேவைப்படுவர்கள் பெற்று அதனுடைய பலனை அனுபவிப்போம். ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டியது என்று சொல்வதற்கு காரணம் என்னன்னா, எந்த வீட்டிலும் குழந்தைகள்லேருந்து பெரிய வரைக்கும் யாருக்கும் சுடு தண்ணீரால், கொதிக்கிற திரவத்தினால் ஒரு ஆக்சிடென்ட் வருகிற வாய்ப்பு உண்டு. அந்த நேரத்தில் போய் அலையக்கூடாது. அதனால இது சித்தர்கள் நமக்கு தந்திருக்கிற வரப்பிரசாதம். பெற்று செய்து நலமடைவோம். நன்றி, வணக்கம்.